ஒரு கப் அளவு அரிசி மாவு, இடியாப்ப மாவுல நம்ம சூப்பரா ஒரு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது டின்னருக்கு ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவு மாவு எடுக்க போறேன். அதுக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 1/2 கப்பு சரியா இருக்கும். அதிகமா எடுத்துற வேண்டாம். தேவையான அளவு கல்லுப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நாம் அரிசி மாவை போட்டுடலாம். இந்த டைமில் நாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியான பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். சூடு பொறுக்கிற வரைக்கும் நம்ம ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூட்லேயே உடனே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. இதை நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் அரிசி மாவு தூவிக்கிறேன். தூவிட்டு அதுக்கு மேலே உருண்டையை வச்சு திரட்டிக்கலாம். இதுக்கு நம்ம ஷேப்பாக திரட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வட்ட வடிவத்தில் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நல்ல மெலிசாவே திரட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், சூப்பராக கட் ஆயிரும். மீதம் உள்ளது வீணாகாது. திரும்பவும் அதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்ல மெலிசா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது. கல் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி திரட்டினதை போடணும். கல் சூடாகலைன்னா எழுந்து வராது. கல் நல்லா சூடாகணும். நம்ம சப்பாத்திக்கு மாதிரி கிடையாது. இது நல்ல கல் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். போட்டதுக்கப்புறமா நல்லா எவ்வளோ சூப்பராக உப்பி வரும்னு பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். எப்படி உப்பி வருது பாருங்கள் சூப்பராக. நம்ம கோதுமை சப்பாத்தி கூட இந்த அளவுக்கு வராது. அந்த அளவுக்கு சூப்பராக வருது பாருங்கள். எவ்வளோ நல்லா சூப்பராக உப்பி எழுந்து வந்திருக்கு. நல்ல லேயர் லேயராக நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ மெதுவாக அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இதுக்கு நமக்கு எண்ணெய் கூட தேவைப்படாது. எண்ணெய் இல்லாமலே இதை நம்ம செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக உப்பி எழுந்து வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இதை எடுத்துட்டோம். மறுபடிக்கும் இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக திருப்பி போட்டுட்டோம். திருப்பி போட்ட உடனே நல்லா பஃப்னு வரும் பாருங்கள். நம்ம நைட் டைமில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி 1 கப் அளவு அரிசி மாவை வச்சு சூப்பராக ஒரு சப்பாத்தி செஞ்சிட்டோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்கிறதுக்கு அதிக நேரம் கூட எடுக்காது. அவ்வளோதான், பார்த்தீங்களா எவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்போவும் இட்லி மாவு, தோசை மாவு இப்படியே செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி செஞ்சிட்டோம். வெறும் 1 கப் அளவு அரிசி மாவு தான். இதை கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிற மாதிரி நம்ம சைட் டிஷ் செஞ்சிட்டோன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது நல்ல சாஃப்டாக இருக்கிறதுனால சின்ன குழந்தையிலேருந்து வயதானவங்கெல்லாம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இது. நல்ல சைட் டிஷ் செஞ்சு வச்சிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.